Hi friends, last time நம்ம பார்த்த வீடியோல பட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லீவும் அடுத்து எக்ஸஸா இருக்குறதையும் நம்ம பார்க்கலாம். மீதி என்னென்ன இருக்கு அப்படிங்கறதை கட் பண்றது எப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதே மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவா இருந்தாலுமே எனக்கு நீங்க தெரிவிக்கணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல அடுத்து என்ன எப்படி கட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நாம ஸ்லீவ் எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பேக் ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணியாச்சு. யோக் பகுதிக்கு நம்ம தனியாவே அதுல பீஸ் இருக்கும், அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ லென்த்ல மீதி இருக்குறதுல தான் நம்ம ஸ்லீவை கட் பண்ண போறோம். அதை நீங்க அப்படியே குறுக்க கிராஸ் வைஸ் ஃபோல்டுன்னு சொல்லுவோம், குறுக்க மடிச்சுக்கோங்க. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஆம்ஹோலுக்கு ஆம்ஹோல் ரவுண்டை பார்த்து ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க மடிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் கீழே அதனுடைய உயரத்துக்கான இது பிசுரை கட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் விட்டுட்டு உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோலினுடைய 1/2 சுற்றளவு அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஜாயின் போடணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கிராஸில் நீங்கள் டேப் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்லீவுக்கான இதை நம்ம மடிச்சிருக்கோம். இப்போ இதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கிறத நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ மடிக்கிறதுக்கு விடணுமோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 + 1/2 11 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். கீழே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது நீங்கள் மடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் அண்டர் ஆர்ம், அதாவது அடிக்கை அளவுக்கு நான் லைன் போடுறேன். 7.75 அப்படிங்கிறது நமக்கு 1/2 15.5 இன்ச்சில் நமக்கு வர்றது அந்த 7.75. அதில் பார்த்தீங்கன்னா 7.5 7.25 எப்படி வருதோ அதே அளவை நீங்கள் இதில் குறிச்சிக்கோங்க. ஏன்னா 15.5ங்கும் போது நம்மளுடைய ஒரிஜினல் அளவு, நம்ம ஸ்லீவில் எவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே அளவை கீழே வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆம்ஹோலுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்க ஆம்ஹோலும் பாடியில் அதாவது ஸ்லீவில் வர ஆம்ஹோலுக்குமே உங்களுக்கு மேட்சிங் கரெக்டாக வரும். இப்போ 1.5 இன்ச்சு கையினுடைய சுற்றளவு 5.25 இன்ச்சு எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஆம்ஹோலுக்கு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு சிலருக்கு ஃப்ரீ ஹேண்டாக ட்ராயிங் போட வராது. ஒரு சிலருக்கு அந்த ஆம்ஹோல் இது எப்படி வச்சு மார்க் பண்ணுறது, ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்கவுங்களுக்கு எது ஈஸியோ, எது எப்போவும் யூஸ்வலாக என்ன பண்ணுறீங்களோ அதே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று மாறும்போது தான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நமக்கு அதில் டேலண்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு விஷயத்தை பல விதமாக நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதில் உள்ள டேலண்ட் உங்களுக்கே புரியும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதை சேஞ்ச் பண்ணி அடுத்த இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சென்டரில் ஜாயின் போடணுங்கிறதுக்காக தான் சென்டரில் ஒரு நாச் கீழ் பக்கமாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மடிக்கும் போது அதுக்கு ஈவனாக வந்துடணும், அன்ஈவனாக வந்துடக்கூடாது. இப்போ அதையே நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்லீவ்க்குள்ள இதை கட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் வச்சு நம்ம அதனுடைய ஜாயிண்ட்டை முதல்ல போட்டுடலாம். ஏன்னா ஒன்று தைச்சிட்டு அப்புறம் இன்னொன்று எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் கன்ஃபியூஷன் ஆயிரும், மாறிடும். அதனால் ஆப்போசிட்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க.
இப்போ அதில் படிமான தையல் வேணும் அப்படின்னா நீங்கள் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போட்டுக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா கூட அப்படியே விட்டுறலாம். இப்போ நீங்கள் சென்டரில் வந்து நம்ம நாச் போட்டிருக்கோம், மேலேயும் கீழேயும். அதை கரெக்டாக ஈவனாக வச்சு மடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற போர்ஷன் தெரிஞ்சிடும். அதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நாச்சஸ் மட்டும் எல்லாமே கரெக்டாக வரணும். மேல் பக்கம், கீழ் பக்கம், சைடு நம்ம எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கிறோமோ அந்த நாச்சஸ் எல்லாமே மேட்ச் பண்ணுற காரணத்துக்காக தான் நம்ம போடுறோம். அதனால் அதை அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வலது இடது 2 பக்கமுமே நம்ம கரெக்டாக அந்த நாச்சஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். கீழே ஏன் நான் அதை மடித்து அடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மேல் பக்கம் அந்த பிசுறு தெரியக்கூடாது. ஏன்னா சென்டரில் போகிறனால பிசுறு அப்படியே மடித்து அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து தெரியும். இப்போ மடித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மடித்து தையல் போடும்போது அந்த பிசுறு எதுவுமே மேல் பக்கமாக, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால சொல்கிறேன், உங்களுக்கு வந்து அது தெரியாது. இல்லை உங்களுக்கு வெளிப்பக்கமாக மடித்து ஹெம் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சேம் நல்லா பர்ஃபெக்டான மேட்சிங் அப்படிங்கிறனால நான் அதில் வந்துட்டு நம்ம நார்மல்லையே ஸ்டிச்சு போட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எட்ஜில் தையல் போட்டிங்க அப்படின்னாலும் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்லீவ் கொஞ்சம் தண்ணியில் போட போட முன்ன பின்ன நகரும். அதனால் கொஞ்சம் தள்ளியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா வெளிப்பக்கம் வந்து ரொம்ப இதாக தெரியாத மாதிரி நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம். ஹெம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸ்லீவும் கரெக்டான மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி போட்டு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் ஆர்ம் ஹோல் சைடோ இல்லை ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் சைடோ எந்த ஒரு எக்ஸஸாக ஒரு துணியோ சுருண்டுட்டு நிற்கிற மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வராது. அதனால் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியம். கட்டிங்கும் ப்ராப்பராக அந்த உள்ள டெப்த்து பண்ணி எந்த இடத்துல டெப்த்து பண்ணணும், எந்த இடத்துல, ஏன்னா ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா அவுட்டரில் கிளாத் விட்டு நம்மளே ஒரு சிலர் பாடிக்கு அந்த மாதிரி வெட்டுவோம். அந்த மாதிரி வெட்டும்போது ஒரு சிலருக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட துணி சுருண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது எல்லாமே அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அதனுடைய அந்த இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவனுடைய அந்த இதை வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து உங்கள் விருப்பம் தான், ஊசியிட தையல் போடுறது அல்லது 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போடுறது அல்லது ஹெம்மிங் பண்ணுறது எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கையினுடைய சுற்றளவுக்கு நான் வந்து நீடில் மார்க் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அளவு வந்து மாறாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு வலது கை இடது கை வித்தியாசம் வரும். அந்த மாதிரி வரும்போது வலது கை இடது கைன்னு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்தந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீடில் மார்க் போட்டுக்கோங்க. கவனமாக கேட்டுக்கோங்க. வலது இடதுல நிறைய பேருக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரி வரும்போது இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு வலது இடது அப்படின்ட்டு நீங்கள் அதில் ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணிவிட்டு வலது கை சுற்றளவு வலது கைக்கும் இடது கை சுற்றளவு இடது கைக்கும் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே அதுக்கப்புறம் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் வர சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட நீங்கள் ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணிக்கலாம்.
ஒரே அளவாக மார்க் பண்ணாமல் வலது கைக்கு எவ்வளோ வேணும் இடது கைக்கு எவ்வளோ வேணும். ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்குமே வித்தியாசம் வரும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் ஆம் ஹோல்லையும் கொஞ்சம் டைட் பண்ணுற மாதிரி வரும், ஸ்லீவ் எண்ட்லேயுமே டைட் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி வர்றதையும் நீங்கள் கவனமாக பார்த்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் நீடில் மார்க் போட்டு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், அந்த ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே வந்து நம்ம நெக் பீஸு, நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் வேணும்னா ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அதுக்கு கிராஸ் பீஸுமே நம்ம கொடுக்கலாம். அதாவது சன்னமாக ஹெம்மிங் வர்ற மாதிரி. அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணணும், எப்படி கஸ்டமர் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து உங்கள் விருப்பம் தான். இப்போ இதில் வந்து நான் பட்டையாக தான் நான் கொடுக்குறேன். இது ஓப்பன் பீஸு 2.5 இன்ச்சுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 இன்ச்சு லென்த்துக்கு நான் வெட்டி இருக்கேன். அதுக்கப்புறம் நெக்குக்கு தேவை அப்படிங்கிறக்காக 1.5 இன்ச்சு அகலத்தில் நான் லென்த்தியாக வந்து பீஸ் கட் பண்ணுறேன். கழுத்தினுடைய சுற்றளவு, அதாவது முன்பக்கம் வலது பக்கம் ஆரம்பித்து பேக் சுற்றி ஃப்ரண்ட்டு இடது பக்கம் கொண்டு வந்து எவ்வளோ லென்த்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு பீஸ் ரெடி பண்ணலாம். நல்லா ஓரளவுக்கு ப்ளவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ வெட்டினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணி முன்னாடியே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் பட்டனுக்கு ஸ்லிப் லாக்குன்னு சொல்லுவோம், ஷோல்டர் பட்டன் சொல்லுவோம். அது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா வைட் நெக்கெல்லாம் போடும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க இன்னர் வந்து ஷோல்டர் பக்கம் வெளியில் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை லாக் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி நெக்கினுடைய இதுவுமே வந்து அதுக்கு மேலே வெளியில் அவுட்டரில் போகாது, இன்னரும் வந்து உள்பக்கமாக தள்ளி வராது. அதனால் ஷோல்டர் பட்டன் வைட் நெக்காக வைக்கும்போது ஷோல்டர் பட்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு நீளத்தில் ஒரு சின்ன சின்ன பீஸ் மட்டும் எடுத்து மடித்து நம்ம தையல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நெக் பீஸும் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ஓப்பன் பீஸு நெக் பீஸு இப்படி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்லேயே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை வந்து 40 மினிட்ஸ், ரொம்ப ஸ்பீடாக தைக்கிறவங்களுக்கு 30 மினிட்ஸ் இருந்தால் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் பிகினர்ஸ் வந்து அந்த டைமிங்கை வந்து குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்க இப்போ 1.5 மணி நேரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை குறைச்சி உங்களுடைய ஸ்பீடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு. கட்டிங் வேறு ஸ்டிச்சிங் வேறு. கட் பண்ணி தைக்கணும்னு சொல்லலை, கட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதில் வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து மறக்காமல் கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செய்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை மட்டும் நீங்கள் ரொம்ப ஷார்ட் பண்ணி சீக்கிரமாக தைக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. மெஷின் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், த்ரெட்டு கரெக்டாக இருக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்லேயே நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு குயிக்காக தைக்கிறதுக்காக உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஃபோல்டு பண்ணினது எப்படி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலே வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் மடித்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பிசுறு வந்தால் பரவாயில்ல, அதை வந்து நம்ம ஆம் ஹோல் மேல் பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஒரே ஃபோல்டிங்கில் நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம், ஒவ்வொரு பக்கமும் தையல் போட்டுட்டு இருக்கணுங்கிறது இல்லை. ரொம்ப சன்னமாக வச்சுக்கோங்க, திக்னஸாக வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. எவ்வளோ உங்களால் சன்னமாக வைக்க முடியுமோ, அதாவது அந்த பட்டனுடைய ரவுண்டு தான் அதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம். அப்போ அந்த ரவுண்டினுடைய திக்னஸ் அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஒரு சிலர் அதை விட தின்னா கூட வைப்பாங்க, அந்த மாதிரி கூட வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பட்டன் தான் வைக்கணும்னு இல்லை, வெல்க்ரோ கூட நீங்கள் வைக்கலாம். சின்னதாக கட் பண்ணி இது மேலேயே வச்சு தைச்சிட்டு உள்ள ப்ளவுஸ்லேயும் அந்த ஷோல்டர் பகுதியில் அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் அதை வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெல்க்ரோ கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் பேக்கில் வந்து ரவுண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து டைமண்ட் நெக்கு. டைமண்ட் நெக்குக்கு வந்துட்டு நம்ம பா நெக் மெத்தடில் தான் ஃபினிஷ் பண்ணுவோம். அதையே ஃபாலோ பண்ணி தான் இது பேக் நெக்குக்கு வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் நெக்குக்கு வைக்கிற மெத்தடை கூட ஃப்ரண்ட் நெக்கு டைமண்ட் நெக்குக்கு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக எடுத்துடாதீங்க. அதனுடைய சைடெல்லாம் பார்த்துக்கோங்க ஈவனாக இருக்கா அப்படின்னு. அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக இருந்தால் தான் உங்களுக்கு நெக்கினுடைய ஃபினிஷிங்கும் ஒரே மாதிரி கரெக்டாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே ஒன் சைடு மடித்து தையல் போட்டுக்கோங்க. ஈவனாக ஒரே அளவாக நமக்கு வந்து நெக் பீஸ் மட்டும் இருந்தால் போதும். ஓப்பன் பீஸ் உங்களுக்கு தெரியும், ஒன் சைடில் வந்துட்டு நம்ம லைனிங் கூட மெயின் கிளாத்தே வைப்போம். ஒன் சைடு லைனிங்கை மட்டும் நம்ம 2ஆக மடித்து தையல் போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம ஊக்கு வைக்கிற பகுதியில் ரொம்ப அதிகமாக திக்னஸ்க்கு வந்து, ஏன்னா இதுவே டபுள் ஃபோல்டு பண்ணுவோம், அதுக்கு மேலேயும் மெயின் கிளாத் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அந்த இடம் மொத்தமாக தெரியும். அதனால் அதனுடைய திக்னஸை குறைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதில் லைனிங் கிளாத்தை மட்டும் வைக்கிறோம். இது வந்து உங்களுக்கு லைட்டாக ஓப்பனில் வந்து இந்த வி பட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் இதில் வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் வச்சு லைனிங் கிளாத்தை வந்து நம்ம கவர் பண்ணிக்கிறோம். இதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கேப் விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. சுற்றி தையல் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தனித்தனியாக நம்ம ரெடி பண்ண வேண்டியது ஸ்லீவு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் பீஸு, ஓப்பன் பீஸில் ஹூக் பீஸு, வி பட்டி வைக்கிற பீஸு, அப்புறம் நெக்குக்கு வைக்கிறது, ஷோல்டர் பட்டன், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற வீடியோஸில் கடைசியாக ஃபினிஷிங்காக எல்லாத்தையும் எப்படி வச்சு நம்ம அதில் அட்டாச் பண்ணுறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டு தனியாக தைச்சிருவோம், பேக் தனியாக தைச்சிருவோம், பட்டி இது எல்லாமே தனித்தனியாக நம்ம தைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே டோட்டலாக அட்டாச் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.